நல்ல தெரிஞ்ச பையன் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் பண்றாங்கண்ணா, வாண்ணான்னு சொன்னான். சரி வந்து பார்த்தா தான் தெரியுது, வேற லெவல்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. 263 67 சம்திங் அவ்வளோ பொங்கல் ஒரே டைம்ல வைக்கிறாங்க. எல்லார் வீட்லேருந்து வந்து இதான் என் தம்பி. அவன் சொல்லும்போது கேட்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. 266 பொங்கல் வச்சு ஃபுல்லா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது வந்து எங்கள் பிரின்சிபல் சாரு, கரஸ்பாண்டன்ட் சாரு, அப்புறமா சேர்மன் கோவிந்தராஜ் ஐயா, இவங்க எல்லாருமே தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக இந்த பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே ஃபுல்லாக பாட்டு டான்ஸ் எல்லாமே நடக்க போகுது. ஃபுல்லாக நாங்கள் வந்து இனிமேல் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபன்னாக பொங்கல் வந்து ஒரு நம்ம தமிழரோட பாரம்பரிய ஒரு செலிப்ரேஷனு. அதனால் வந்து நாங்கள் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணி ஜாலியாக இருப்போம். எங்கள் அண்ணனை நான் வந்து இந்த பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். இந்த பொங்கல் வைக்கிற நிகழ்ச்சி ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து பொங்கல் வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு முஸ்லீமாக கூட வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓனரு, இந்த ஸ்கூலோட ஓனர்ஸு, அப்புறம் பிரின்சிபல் எல்லாம் இருக்காங்க. ஏதோ டிவி ஷோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்காங்க பொங்கல் ஃபெஸ்டிவலு. அப்புறம் வந்து அந்த உரி அடிக்கிறது, அப்புறம் கயிறு இருக்கிறது, நிறைய போட்டி வச்சுருந்தாங்க. செம்ம வைபாக இருந்தது. எத்தனை பேர் இங்கே வந்தீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே.